எங்கள் ஆஃபீஸில் உள்ள புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, சார் இவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, இந்த புக்ஸ்லாம் படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லணும்னா, புக்கு படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாமா எனக்கு தெரியாது. பட் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே புக்கு படித்தனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக அவங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 2 புக்கை படிங்க. ஃபினான்ஷியலாக எப்படி ஃப்ரீடம் ஆகலாம்னு கற்றுக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த புக்கு பார்த்தீங்கன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை, இதை ரிச் டாட் புவர் டாட்னு சொல்லுவாங்க. இந்த புக்கிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்மளுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறேங்கிறது தான் இந்த புக்கில் மெயினாக சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம், ஓகேங்களா? அந்த பணத்தை நம்ம எங்கே முதலீடு பண்ணுறோங்கிறதான் மெயினாக இதை சொல்லியிருப்பாங்க. சைக்காலஜி மாதிரி இந்த புக்கிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்மளுக்கு நிறைய பேர் கேள்விப்படுது செல்வந்தர் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு, ஓகே, வீடு இருக்கு, செல்வாக்கு இருக்குன்னு நினைப்பீங்க. பட் அவர்கிட்ட ஃபினான்சியலா ஃப்ரீடம் இருக்கா, அதை யாருமே பார்த்துட்டு கிடையாது. இப்போ நம்ம பணக்காரலாம் ஆகிறோம், பணக்காரன் ஆகிட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறோமா, அதை பற்றி இந்த புக்கில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த 2 புக்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்சியலாக எப்படி ஃப்ரீடம் ஆகணுன்றத மெயினாக இதை கருத்தாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபினான்சியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 புக்கையும் வாங்கி படிங்க. இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இதில் மெயினாக என்ன பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மீடியம் இல்லை ஸ்மால் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம பணத்தை சேவ் பண்ண தான் பார்ப்போம். பட் ரிச் பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. நம்ம பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறோம் அதுதான் முக்கியம். அதுதான் இதோட மெயின் கருத்து.